எழில் சுடர்ச்சியில் இப்போ ஒரு அட்டகாசமான திங்கக்கிழமையான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மனோகரியோட ஆளை வந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க, துரத்திட்டு போய். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் பாயை வந்து பிடிச்சது இல்லாமல் எழிலுக்கு ஃபோன் பண்ணி வந்து வர வச்சுட்டாங்க. செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுடர் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ராமையா கிட்ட சொல்கிறேன், ராமையா அவள் நிச்சயமாக மனோகரி போய் அந்த ரூம் பாயை தான் போய் பார்க்க போவா. அப்படி போனான்னா இவ தான் எல்லா விஷயத்துக்கும் காரணங்கிறத வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னோடனே, சுடர் நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் வந்து முடிவு பண்ணியிருக்க, அவளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பேசிகிட்டே இருந்தால் போகாத ராமையா, செயல்படுத்தணும். அவள் போயிட்டாங்க பாருங்கள், அவங்க காரில் போய்டுவாங்க, நம்ம ஆட்டோவில் போகணும். பின்னாடியே ஃபாலோ பண்ணோன்னா ஆட்டோவில் வந்து வேகமாக வராங்க. வந்துட்டு இருக்கப்ப மனோகரி வந்து காரை நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல வந்து தனியாக நடந்து போகிறாங்க. இவங்களும் பின்னாடியே வந்து ஆட்டோ காசு கொடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஒரு லாரி மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு பின்னாடி போய் நின்று, மேடம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற இந்த ரூம் பாய் பேசுகிறத சொன்னோன்னே, பார்த்தீங்களா ராமையா, கரெக்டாக இவ தான் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கா. எனக்கு அப்போயே டவுட் இருந்துச்சு, ஆனால் வந்து அவன் மேலே வந்து ஆதாரப்பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியாதுல்ல, அதான் நான் நிரூபிச்சிட்டேனே, விடுங்க எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ கையோடு பேசினோன்னா அவன் வந்து என்ன திட்டம்னு தெரியாமல் போய்டும். அவங்க பார்த்து பேசி முடிச்சுட்டு போகட்டும் மனோகரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ இங்கே இருக்காத இந்த ஊரில், இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்போ வந்து மனோகரி போயிடுறாங்க. அந்த பக்கம் நவுந்து போனோன்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க. சுடர் வந்து, டேய் நில்றா, எங்கடா தப்பிச்சு ஓடுறா அப்படிங்கிறப்ப அவன் வந்து வேகமாக ஓடுறாங்க. அந்த ரூம் பாய் வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து வேகமாக ஓடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ராமையா பிடிங்க ராமையா வாங்க அப்படின்னா ராமையா வந்து முடிஞ்சளவு ஓடுறாப்புல. ஆனால் அவரோட வேகமாக வந்து சுடர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓடுனது மட்டும் இல்லாமல் அவன் வந்து காம்பவுண்டை ஜம்ப் பண்ணலான்னு போகிறப்ப அங்கே இருந்த கட்டையை எடுத்து கரெக்டாக வந்து காலில் ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அடித்தோன்னா அவர் வந்து கீழே விழுந்துடுறாப்புல. அந்த பையன் கையை வந்து கரெக்டாக பிடிச்சி மடக்கிடுறாங்க. மடக்கிட்டு கயிறை போட்டு கட்டி வச்சிடுறாப்புல. கட்டி வச்சோன்னா கரெக்டாக சுடர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எழிலுக்கு, சார் உங்களுக்கு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. என்ன, அன்றைக்கி வந்து இந்த மாதிரி மனோகரி வந்து கிட்ட வந்து ஒரு நீங்கள் பேசிகிட்டு இருந்த வந்து அந்த ரூமில் வந்து பிரச்சனையாச்சு இல்லை அப்படின்னு. ஆமாம், அது என்ன விஷயம் இப்போ அப்படின்னா, சார் அது எல்லாமே வந்து நாடகம் சார், உங்களை வந்து வேணுன்ட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, என்ன சொல்கிறேன். ஆமாம் சார், நான் அதுக்கு முக்கியமான ஒரு ஆளை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், வந்துருங்க, வந்தால் உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் சார், நானும் ராமையாவும் இங்கே தான் இருக்கோம், நான் பிடிச்சி வச்சுருக்கேன், எவ்வளோ நேரம் சீக்கிரம் வர முடியுமோ வாங்க அப்படின்னோடனே கரெக்டாக எழில் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. சுடர் உடனே ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி செம மாஸ்க் கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். எழில் வேகமாக வந்து கீழே இறங்கி மாடிப்படிலேருந்து வந்துட்டுருக்கப்ப மனோகரி வந்து இந்த பக்கம் வராங்க. வர்றப்ப என்ன விஷயமா போகிறீங்க அப்படிங்கிறப்ப, இரு நான் வந்துடுறேன் வந்து சொல்கிறேன், சுடர் ஒன்று முக்கியமான ஒரு வேலைக்கு கூப்பிட்ருக்காங்கிறாங்க. அதை